10 நாட்களில் 3வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து மக்களின் தலையில் பேரிடியை இறக்கியுள்ளது. இன்று பெட்ரோல் விலை லிட்டருக்கு 82 காசுகள் உயர்ந்து ₹105.31 காசுகளுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 87 காசுகள் உயர்ந்து ₹96.98 காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து மதுரை மக்களின் கருத்துக்களை கேட்கலாம். இந்த பெட்ரோல் டீசல் உயர்வுனால அத்தியாவசிய பொருட்களான பால், காய்கறிகள், பழங்கள் எல்லா விலையும் உயர்ற வாய்ப்பு இருக்கு. இதை கொஞ்சம் அரசுகள் பொறுப்பெடுத்து இதுக்கு நல்ல தீர்வு கொடுக்கணும். இதனால பார்த்தீங்கன்னா சுங்கச்சாவடியிலேருந்து காய்கறி விலையிலேருந்து எல்லாமே உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் யார் பொறுப்பு? எங்கள் பொதுமக்களோட தலையில் தான் வந்து விழும். அதனால் அரசுகள் கவனம் செலுத்தி இது ஒரு நல்ல ஒரு முடிவு கொண்டு வரணும். பிஜேபி இருக்கும்போது, முன்னாள் பிஜேபி எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பெட்ரோல் விலை வந்து கம்மி பண்ணிடுவோம், 50 ரூபாய்க்கு கொண்டு வந்துடும்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டபுளுக்கு மேலே போயிடுச்சு. செகண்ட் திங் வந்து ரஷ்யா வந்து நம்மளுக்கு வந்து சீப் ரேட்டில் வந்து நம்மளுக்கு குரு ஆயில் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பெனிஃபிட் பூரா அம்பானிக்கும் அதானிக்கும் போச்சு. பொதுமக்களுக்கு வந்து அது வரவே இல்லை. ஏன்னா அப்போ வந்து டீசலையும் பெட்ரோலையும் குறைச்சிருக்கலாம். பட் எல்லா பெனிஃபிட்ஸு இட் வென்ட் டு அம்பானி, அதானி. இப்போ கச்சா எண்ணெய் விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தப்பெல்லாம் வந்து அந்த பெனிஃபிட்டை வந்து தனியாருக்கு வந்து கொடுத்துட்டு, இப்போ விலையேறப்போ மட்டும் போர்னால விலையிடுறோம் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இவங்க வந்து இப்போ பெட்ரோல் 3வது முறையாக வந்து பெட்ரோல் விலையேற்றுறது வந்து பொதுமக்களையும் நடுத்தர மக்களையும் கடுமையாக பாதிக்கிற விஷயம். கேஸ் விலை ஏறினாலும் நீங்கள் வந்து இப்போ உங்களோட இதை மாற்றிக்கங்க, கம்மியாக செலவு பண்ணுங்கன்னு சொல்றது வந்து இது வந்து கவர்மெண்ட் இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து பொறுப்பெடுத்துக்காம எல்லாத்தையும் பொதுமக்கள் தலையில சுமத்துறது வந்து ரொம்ப ரொம்ப அநியாயம். இது வந்து கண்டிக்கத்தக்கது. எங்களை மாதிரி சாதாரண அது காசு போட்டு அந்த பெட்ரோல் போடுறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். பெட்ரோல் டீசல் போடுறவங்களுக்கு. ஏன்னா மற்றவங்க வந்து எப்படின்னு தெரியாது. அவங்களுக்கு அலவுன்ஸ் இருக்கு. எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் அவங்களுக்கு லிட்டர் கணக்கில் அலவுன்ஸ் கொடுப்பாங்க. எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. எங்கள் சொந்த பணத்தில் தான் நாங்கள் பெட்ரோல் போடணும். எல்லாருடைய தலையிலையுமே வந்து இந்த பொறுப்பு தலையில் மற்றவங்க பப்ளிக் தலையிலையும் இது காசு விழுகுது. ஏன்னா அங்கிட்ட விலை ஏறும்போது டாக்ஸிக்காரன் 100 ரூபான்ற இடத்துல 150 ரூபா வாங்குறான். ஆட்டோன்றவன் 100 ரூபான்ற இடத்துல 150 ரூபா வாங்குறான். எப்படியே போகும்போது மக்கள் தலையில எல்லாமே வந்து இது பேடன் ஆகிட்டே இருக்கு.